வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026ல் நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும். பர்டிகுலராக அந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர்லையும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு 6 பேங்கில் உள்ள லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டை வந்து சொல்கிறேன். அந்த 6 கிரெடிட் கார்டுமே நோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த 6 கிரெடிட் கார்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 6 கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். 6 டிஃப்ரெண்ட் பேங்கோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு, எந்தெந்த பேங்கில் எந்தெந்த கிரெடிட் கார்டெலாம் இப்போ லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் இந்த மாதத்தில் இருக்குது, எந்தெந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பேங்கோட கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க். ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பர்டிகுலராக நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் கிளாசிக் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்கள். ஏன் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் எத்தனையோ கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்தாலும் கிளாசிக் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடிஎஃப்சி பேங்க்கில் மட்டும்தான் நிறைய கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் இருந்தாலும் பர்டிகுலராக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கிளாசிக் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்தது செகண்ட் பிராண்டட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு சில ஆஃபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிரெடிட் கார்டு 6 கிரெடிட் கார்டு கிட்டே லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், நிறைய பேர் அப்ளையும் பண்ணியிருந்தீங்க. பட் இப்போதைக்கு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டுனா அது வந்து ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டு தான். ஸோ ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த மாதம் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டாக இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எந்த ஒரு ஆஃபர் போட்டாலும் அந்த 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். இதில் எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் இதையும் சூஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும். நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாவோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் ஃபிஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணணும், அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஃபிக்ஸல் ப்ளே கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்கள். அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு. இந்த 2 கிரெடிட் கார்டுமே இப்போதைக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த தேர்ட் பிராண்டட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் தான். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சில் நீங்கள் வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு தான். ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு இந்த மாதம் ஜனவரி 31 வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்லேயே அனதர் ஒன் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு. ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும், அது லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரில் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டையும் ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியோ அண்ட் மைசூன் இந்த 2 கிரெடிட் கார்டுமே லைஃப் டைம் ஃப்ரீ தான். இந்த 2 கிரெடிட் கார்டுமே இந்த மாதம் 31 வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டர்னா அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ இந்த பேங்கோட இந்த ஈட்டர்னா கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அவசரமாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மற்ற பேங்க்கில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேங்க் ஆஃப் பரோடாவோட இந்த ஈட்டர்னா கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் இதுலேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் டைகர் கிரெடிட் கார்டு தான். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரெடிட் கார்டு வந்து அவைலபிளாக இருந்தாலும் பர்டிகுலராக இந்த ஒரு டைகர் கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் பர்டிகுலராக இந்த கிரெடிட் கார்டை சொல்கிறேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்தவரை நீங்கள் பிளாட்டினா கிரெடிட் கார்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அது லைஃப் டைம் ஃப்ரீ தான். பட் அந்த கிரெடிட் கார்டெலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ரேட் அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட்டாக இல்லை. பட் இந்த டைகர் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. ஸோ அதனால் பர்டிகுலராக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம்
அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கிரெடிட் கார்டு எந்தெந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணால் நம்ம ஃப்ரீயாக வந்து இப்போதைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பேங்க் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பர்டிகுலராக நீங்கள் அந்த பேங்கை சூஸ் பண்ணலாம். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்கை சூஸ் பண்ணி இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பர்சனல் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இருக்கிறதுல வந்து மோசம்னா அது வந்து பேங்க் ஆஃப் பரோடா தான். அது அவ்வளோ சீக்கிரம் அப்ரூவ்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.